Next question. Three equally spaced rods in the same vertical plane support a rigid bar AB. Okay, இந்த ABங்கிறது வந்து ரிஜிட் பார். ஓகே, இந்த AB அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரிஜிட் பார். இந்த ரிஜிட் பாரை மூணு ஈக்குவலி ஸ்பேஸ்டு ராட்ஸ், அதாவது இதோட ஸ்பேஸ் பிராஸ் டு ஸ்டீல் வந்து A அப்படின்னா ஸ்டீல் டு பிராஸ் அதே சேம் டிஸ்டன்ஸ். ஓகே, ஈக்குவலி ஸ்பேஸ்டு ராட்ஸ். ஓகே, இந்த இடத்துல ராட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ராட்ஸ் ஹேவ் அ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஓகே, இந்த ராடு வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ராடுனாலே சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஆனா பார்னா வந்து இந்த ஏபிங்கிற பார் வந்து எனி கிராஸ் செக்ஷன் வேணாலும் இருக்கலாம், ரெக்டாங்குலரா இருக்கலாம், சர்க்குலா இருக்கலாம். ஆனா ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஓகே, இந்த சேம் வெர்டிகல் பிளேன். சேம் வெர்டிகல் பிளேன்னா ஒரு பிளேன்ல இருந்து, பிளேன்னா ஸ்கிரீன். ஓகே, ஒரு ஸ்கிரீன்ல இருந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து மூணு ராடையுமே வந்து பார்க்க முடியும். ஒரே பிளேன்ல தான் இருக்கு அந்த மூணு ராடும். ஓகே, அததான் வந்து சொல்லியிருக்காங்க. Three equally spaced rods in the same vertical plane support a rigid bar. Okay, AB. இந்த rigid bar இந்த மூணு ராடும் சப்போர்ட் பண்ணுது. அது ஈக்குவலி ஸ்பேஸ்டா இருக்கு, சேம் வெர்டிகல் பிளேனா இருக்கு. ஓகே, டூ அவுட்டர் ராட்ஸ் ஆர் ஆஃப் பிராஸ். ரெண்டு அவுட்டர் ராட் வந்து பிராஸ் மெட்டீரியல்ல வந்து பண்ணிருக்காங்க. ஈச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பிராஸ் ராடுமே வந்து ஜாமெட்ரிக்கலி சேம், ஈச்சின்னு சொல்றாங்க. ஓகே, 600 mm லாங் அண்ட் 25 mm இன் டயாமீட்டர். இந்த பிராஸோட லென்த் வந்து 600, இதோட லென்த் 600 தான், 25 mm ஈச். ஓகே, the central rod is steel that is 800 mm length and 30 mm in diameter. ஓகே, அதோட ஜாமெட்ரிக்கல் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. determine the forces in the rods. Okay, due to the applied load of 120 kilonewton. இந்த ரிஜிட் பார்ல நம்ம வந்து 120 kilonewton வந்து நம்ம வந்து அப்ளை பண்றோம்னா ராடுல அந்த ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதான் வந்து parallel கனெக்ஷன். ஓகே, சீரியஸ் கனெக்ஷன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு லோடு வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த லோடு அப்படியே எல்லா இடத்துலயும் கேரி ஓவர் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ கேரி ஓவர் ஆகும். ஓகே, கேரி ஓவர் லோடு வந்து கேரி ஓவர் ஆகுது அப்படின்னா தட் இஸ் த சீரியஸ் கனெக்ஷன். ஓகே, லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்ப இங்க ஒரு மெட்டீரியல், இங்க ஒரு மெட்டீரியல், நான் ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா இந்த லோடு வந்து இங்க ரெண்டு இடத்துலயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற கனெக்ஷன் வந்து பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன். ஓகே, அப்ப சீரியஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சீரியஸ் கனெக்ஷன்ங்கிறது வந்து லோடு கேரி ஓவர் ஆகுது. பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற கனெக்ஷன் வந்து பேரலல் கனெக்ஷன். இதே சப்போஸ் சென்டர்ல ஒரு ராடு இருக்கு, ஸோ அவுட்டர் ஸ்பேஸ்ல ஒரு ராடு, இது ரெண்டையும் மொத்தமா சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம இழுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் வந்து லோடு வந்து ரெண்டுக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, லோடு கேரி ஓவர் ஆகுது. ஓகே, அப்ப லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு ராடு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு அதை வந்து டிஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ, இப்போ ரெண்டு ராடு சேர்ந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா இட் இஸ் த பேரலல் கனெக்ஷன். ஓகே, அப்ப எதெல்லாம் பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கறது வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா, பேரலல் கனெக்ஷன்னா லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எங்கெல்லாம் லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அது பேரலல் கனெக்ஷன். ஓகே, த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் த பார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கான்செப்ட், 120 kilonewton ஃபோர்ஸ் அப்ளைடு அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த பார். இந்த பாரோட மிட் பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஓகே, த பார் ரிமைன்ஸ் ஹரிசாண்டல். இந்த பார், ஓகே, பாருங்கிறது வேற, ராடுங்கிறது வேற. இந்த பிராஸ், ஸ்டீலு இதெல்லாம் வந்து ராடு, இந்த ஏபிங்கிறது வந்து நம்மளுக்கு பார். ஓகே, இந்த பார் ரிமைன்ஸ் ஹரிசாண்டல். இதை டிஃப்ளெக்ட் பண்ணாலும் இது இந்த பாரோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி எதுவும் ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணல, ரிமைன்ஸ் ஹரிசாண்டல் பொசிஷன். ஓகே, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ரிமைன்ஸ் ஹரிசாண்டல் ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் த லோட். டேக் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை பிராஸ் இஸ் 2. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ கொடுக்கல, யங்ஸ் மாடுலஸோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஏன் கொஸ்டினை வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியா நம்மளால வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, திரும்பவும் நான் கொஸ்டின் சொல்றேன். 3 equally spaced rods in the same vertical plane support a rigid bar AB. Two outer rods are of brass, each 600 mm long and 25 mm in diameter. The central rod is steel, that is 800 mm long and 30 mm in diameter. Determine the forces in rods due to the applied load of 120 kilonewton through the midpoint of the bar. Okay, the bar remains horizontal after the application of load. Take Young's modulus of steel divided by Young's modulus of the brass is equal to 2. Okay, இதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். கிவன் டேட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ES divided by EB is equal to 2. ஓகே, இதான் வந்து given data. இதோட லென்த் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிம்பிளா ஒரு டயக்ராம் வரைவோம். ஸோ அதோட இப்படிதான் வந்து இருக்குது இது. ஓகே, இட் இஸ் த பிராஸ், இது வந்து ஸ்டீல் ராட். ஓகே, இட் இஸ் த ஸ்டீல் ராட். இது ரெண்டுமே வந்து பிராஸ் மெட்டீரியல். ஸோ லோடு வந்து நம்ம அப்ளை பண்றோம், ஒரு லோடு வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஓகே, இந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, நம்மளுக்கு பிரைமரி கான்செப்டே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியம். ஓகே, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியமா இருந்தால் தான் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த லோடு வந்து இப்ப இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த லோடு வந்து பிராஸ், இந்த லோடு ஸ்டீல், இங்க கேரி இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிற லோடு பிராஸ். ஓகே, அப்ப டோட்டல் லோட் இஸ் distributed by the brass and steel and the brass. ஓகே, இந்த டேட்டா வந்து எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா summation of Fy equal to 0. ஓகே, இதுல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மைனஸ், upward force also plus BB plus PS plus BB equal to 0. so இதுல இருந்து இந்த P எங்க கொண்டு போனோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா இது இந்த summation of Fy is equal to 0 இந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸ்டாட்டிக்கலி ஈக்குலிபிரியத்துல இருக்கிற எலமெண்ட் தான் நம்மளால வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதாவது இன்டர்னல் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து இது பிராஸ், இது பிராஸ். ஸோ 2 BB plus PS. ஓகே, that is the one equation. ஓகே, it is the one equation. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் ஒண்ணுதான், ஆனா அன்னோன் வந்து 2. பிராஸ் நம்மளுக்கு வந்து பிராஸ்ல எவ்வளவு லோடு, ஸ்டீல்ல எவ்வளவு லோடு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அன்னோன் வந்து 2. அதனால நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷனை கான்செப்சுவலான அப்சர்வேஷன்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா, இப்ப இந்த இடத்துல என்னது கான்செப்சுவலான அப்ரோச் அப்படிங்கறதா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப கிளியரான வேர்டு இது. The bar remains horizontal after the application of the load. இப்ப நீங்க எவ்வளவு லோடு அப்ளை பண்ணாலும் சரி, இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ராடு அப்படின்னாலும், இப்ப இங்க இருந்து இதான் வந்து ராடுனாலும், இந்த பாரை நம்ம லோடு அப்ளை பண்ணல இது இங்க இருந்து இங்க டிஃபார்ம் ஆனாலும் இது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதுல இருந்து என்ன டேட்டா நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல இது வந்து இனிஷியல் பொசிஷன். ஓகே, திட் இஸ் த இனிஷியல் பொசிஷன். இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபைனல் பொசிஷன். ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து டிஃபார்மேஷன். ஓகே, இந்த டிஃபார்மேஷன் இப்ப பிராஸ் ராட்ல எவ்வளவு வந்து டிஃபார்ம் ஆயிருக்கோ அதே டிஃபார்மேஷன் தான் வந்து ஸ்டீல் ராட்லயும் ஆயிருக்கு. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம வந்து கான்செப்சுவலா ஒரு கான்செப்டை வந்து எடுக்க முடியும். அதாவது கான்செப்சுவல் கான்செப்ட். ஏன் கான்செப்சுவல் கான்செப்ட் வந்து எடுக்கிறோம்? ஓகே, கான்செப்சுவல் கான்செப்ட், சாரி கான்செப்சுவல் ஈக்குவேஷன். கான்செப்சுவல் ஈக்குவேஷன் ஏன் எடுக்கிறோம்னா, நம்பர் ஆஃப் அன்னோன்ங்கிறது வந்து
greater than the number of equation, number of unknown 2 but equation 1, அதனால நம்ம சால்வ் பண்ண முடியாது. கான்செப்சுவலா ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாதான் 2 ஈக்குவேஷன் வந்து நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். கான்செப்சுவலான ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா bars remains horizontal. So நம்மளுக்கு வந்து deflection is same. Okay, the brass rod deflection is equal to the steel rod deflection. Okay, 2 brass rod deflection is equal to the steel rod deflection. இல்ல, brass rod எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் இன்னொரு brass rod ஓட டிஃப்ளெக்ஷன், அதுதான் ஸ்டீலோட டிஃப்ளெக்ஷன். So brass rod ஓட டிஃப்ளெக்ஷன் is equal to the ஸ்டீலோட டிஃப்ளெக்ஷன். It is the second equation. So ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன் ஈஸியா நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். PB, LB, AB and EB. Okay, so PS, LS, AS equal to ES. Okay, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிளியரா சால்வ் பண்ண போறோம். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது ஒன்னை மட்டும் நம்ம கிளியரா வந்து வச்சிருப்போம். இதுல வந்து பிபி, ஓகே, இதை மட்டும் வச்சிருக்கோம். மீதி எல்லாத்தையும் எனக்கு நான் கொண்டு போறேன். பிஎஸ் அப்படியே காமனா வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து ரேஷியோ படி நான் வச்சுட்டேன் அப்படின்னா வந்து ஈஸியா இருக்கு. இப்ப இந்த இடத்துல மேல வந்து எல்எஸ் இருக்கும். ஸோ எல்எஸ் பை எல்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ. ப்ராப்ளம் ஈஸியா சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இது. ஸோ இந்த இடத்துல ஏபி தான் மேல போகும். ஸோ ஏபி டிவைடட் பை ஏஎஸ் ஒரு ரேஷியோ. அதுக்கடுத்து இபி டிவைடட் பை இஎஸ் ஒரு ரேஷியோ. ஓகே, இந்த மாதிரி ரேஷியோல இருந்துச்சுன்னா ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஸோ பிபி இஸ் ஈக்குவல் டு PS இன்ட்டு எல்எஸ் வந்து 800 mm, எல்பிங்கிறது வந்து 600 mm. ஓகே, அதே மாதிரி ஏரியா ஆஃப் பி பை பை 4 டி ஸ்கொயர். ஸோ பை பை 4 இங்கேயும் பை பை 4 டி ஸ்கொயர், இதுவும் பை பை 4 டி ஸ்கொயர், பை பை 4 பை பை 4. சரி, எழுதிடுவோம். டிபி ஸ்கொயர், டிபிங்கிறது வந்து 25 mm. ஓகே, இது வந்து 30 mm. ஸோ பை பை 4 டி ஸ்கொயர், இதுவும் வந்து பை பை 4 டி ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி இபி பை இஎஸ் நம்மளுக்கு தெரியும். இஎஸ் பை இபிங்கிறது வந்து 2. ஸோ இபி பை இஎஸ்ங்கிறது 1/2. ஓகே, இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்றோம்னா இது 4/3. இந்த இடத்துல இதையும் அடிக்கிறோம்னா 25/30 ஸ்கொயர் பிஎஸ் 4/3 25/30 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கேயும் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது 1/2. இதை அடிக்கிறோம்னா இது 2. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம்னா 2/3 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோங்க 25 டிவைடட் பை 30 த ஹோல் ஸ்கொயர். 0. இது மொத்தமா 0.4629 PS. இதுல நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 0.46 அப்படின்னு வைக்கிறத விட நம்ம எப்படி வச்சா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. அதனால நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி வச்சாலும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை 0.4629 பிஎஸ்க்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்னா பிஎஸ் வச்சுக்கிட்டு இதை அங்கிட்டு கொண்டு போறோம். ஸோ இதோட 1/2 வேல்யூ வந்து 2.16. இப்படி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியாகும். ஸோ இதான் வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் இந்த ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஈஸியா சால்வ் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் 2 in 1. ஓகே, லோட் P is equal to 2PB. ஓகே, 2PB plus PS. PSங்கிறது 2.16 BB. ஓகே, 2 plus 2.16 4.16 BB. okay, so PB is the P divided by 4.16. O Pங்கிறது 120 kilonewton divided by 4.16. okay, அப்போ 120 divided by 4.16, that is answer is 28.846 ன்னு சொல்றாங்க, 85 kilonewton. Okay, that is one answer. So PS 2.16 into PB. So into 2.16.
ஓகே 62.3 62.31 கிலோ நியூட்டன். ஓகே இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஓகே கிளியரா நீங்க பாருங்க. இதோட இதோட ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டீல் ராட் carrying the load of 62.31 kilonewton and brass rods each, ஏன்னா ரெண்டுமே சேர்த்து இவ்வளவு கிடையாது, each carrying load of 28.85 kilonewton. நீங்க வேணா சால்வ் பண்ணி பார்த்தா தெரியும். 62.31 plus 2 times of 28.85 போட்டீங்கன்னா approximately நம்மளுக்கு 120 kilonewton வந்து கிடைக்கும். ஓகே, this is the answer. Okay, thank you.